வணக்கம். மெட்டா சைக்கோ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எல்லாரும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷனே வந்திருக்கு. ஸோ அவசரப்பட்டு நம்ம முதல்ல அப்ளை பண்ணால் நமக்கு முதல்ல வேலை கிடைப்பாங்க அப்படிலாம் கிடையாது. பொறுமையாக ஒரு 2-3 நாள் கழித்து கூட அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான வழியில் வேலையை வாங்கி தரலாம். சரிங்களா? அதனால் அவசரப்பட்டு யாரும் உடனே அப்ளை பண்ணலாம் அப்படிங்க. கொஞ்சம் பொறுத்து நிதானமாக நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அது சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்போ அப்ளை ஆன்லைன் பண்ணும்போது எந்தவித பிழை இல்லாமல் தவறு பண்ணாமல் பண்ணிட்டாலுமே அதுவே ஒரு மன நிறைவை தரும். ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணாலுமே நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்கும் அந்த நெருடலே சரியாக படிக்க மாட்டேங்க. அதனால தான் சொல்கிறேன், சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றி. அதனால் அப்ளை ஆன்லைன் ரொம்ப பக்காவாக பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்ன ப்ரியாரிட்டி இருந்தால் நம்ம ஈஸியாக வேலை வாங்கலாம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே அது ஜாதி வாரி, அது கம்யூனிட்டி வைஸ் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் வழியில் படித்தவருக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்காதவங்க வச்சுக்கோங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் வழி சான்றிதழ் ஆன்லைனில் எடுக்கணும் அப்படின்னா இ-சேவை மூலமாக தான் எடுக்கணும். ஸோ அது எடுத்தீங்கன்னா அந்த வகையில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இடஒதுக்கீடு கிடைக்கும். சரிங்க. இந்த ப்ரியாரிட்டின்னு சொல்கிறாங்களே அது என்னங்க அப்படின்னா, இப்போ கோட்டாவில் குறிப்பாக நீதிமன்ற பணிகளில் இந்த ப்ரியாரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்கிறாங்க. அந்த ப்ரியாரிட்டிக்கு சில வேகன்சி ஒதுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரியாரிட்டியில் யார் யார் வருவா? ஸோ இவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 20 வகையான ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் இங்கே ஒரு 6 எழுதியிருக்கேன். ஸோ முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ். ஸோ உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ நான் இங்கே எழுதலை, ஆனால் அதை நான் இப்போ தான் ஏன் அது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் இருந்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் வாங்குற மாதிரி அதை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் குறையும், வேலைவாய்ப்பு பெறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் எடுக்க முடிஞ்சா ஒரு 1 வீக்கில் ஒரு 10 நாளில் எடுக்க முடிஞ்சா எடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது டிஸ்ட்ரிபியூட் விடோ, அது ஆதரவற்ற விதவை. ஸோ கணவனை இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஆதரவற்ற விதவை சான்றிதழ் இருந்துச்சுன்னா அவங்களும் ப்ரியாரிட்டிங்கிற ஒரு கேட்டகரியில் ஒரு கோட்டாவில் சீட் கிடைக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட் விடோ ஸோ கணவனை இழந்திருக்கீங்க, ஆனால் சர்டிஃபிகேட் எடுக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ ஏற்கனவே சர்டிஃபிகேட் வாங்கினவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அது ஆதரவற்ற விதவை சான்றிதழ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் ஸோ இந்த ப்ரியாரிட்டிக்குள்ளே வர முடியும். ஸோ அவங்களுமே இந்த ப்ரியாரிட்டி வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கான உங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம், இன்டர்கேஸ்ட் மேரேஜ். கலப்பு திருமணம் யாருன்னா யாராவது ஒருவர் மணப்பெண்ணோ மணமகளோ பட்டியல் இனத்தை சேர்ந்ததாக இருக்கணும். அது ஷெட்யூல்டு கேஸ்ட் சேர்ந்த மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? அது ஒருத்தவங்க பிசியாக இருக்கணும், ஒருத்தவங்க எஸ்சியாக இருக்கணும். சரிங்களா? அது மேல் ஆர் ஃபீமேல் யாராவது ஒருத்தர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த கலப்பு திருமண சான்றிதழ் வாங்கிட்டு அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது ஒரு ப்ரியாரிட்டியில் கிடைக்கிது. அப்புறம் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டானது தமிழ் வழியில் பயின்றோர். அது பிஹெச்டிலாம் வச்சுருக்காங்க. அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்றோருக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நம்ம முதல்ல சொன்ன பிஹெச்டி பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூலில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வாங்கினாலும் அது ஓகே தான். அது காமனான தமிழ் வழி பயின்றோருக்கான இடஒதுக்கீடு. இது இந்த ப்ரியாரிட்டி என்னன்னா அரசு பள்ளியில், அது கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. சரிங்க, இதுக்குன்னு தனியாக வாங்கணுமா அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் பிஹெச்டி கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போட்டு வரும், அதுவே போதுமானதான். சரிங்களா? அப்போ இந்த உங்கள் பிஹெச்டி சர்டிஃபிகேட்டில் அரசு பள்ளிங்கிற இருந்தாலே இந்த ப்ரியாரிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்த விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் அப்ளை பண்ணும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும்னு தான் நான் இந்த காணொலியை பண்ணுறேன். ஓகே,
அடுத்து வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சிங் பீப்புள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்களே பண்ணலாம். அப்புறம் வந்து கொரோனாவால் பெற்றோரை 2 பேரும் இழந்த குழந்தைகள் அவங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த பிரியாரிட்டி கொடுக்குறாங்க. கொரோனாவால் பெற்றோரை இழந்தவர்களுக்கு இந்த பிரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதே போல் முன்னாள் இராணுவத்தினர் அவர்களுடைய துணைவி அப்புறம் மகள் யாராவது கல்யாணம் முடிக்க வந்தால் அவங்களுக்கும் ஒரு சில பிரியாரிட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 20 வகையான பிரியாரிட்டி கொடுக்குறாங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ வருமானம் திரும்ப வந்தவங்க, அப்புறம் வந்து போரில் ஈடுபட்டு காயப்பட்டவங்க, அவங்களுக்குலாம் பிரியாரிட்டி கொடுக்குறாங்க. அந்த 20 கேட்டகரியில் அதுவும் வருது. ஸோ இந்த பிரியாரிட்டி அது முதல் தலைமுறை பட்டதாரி, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆதரவற்ற விதவை, கலப்பு திருமணம், அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்றோர், சரிங்களா, மாற்றுத்திறனாளி, கொரோனாவில் பெட்ரோல் இருந்தவர், எக்ஸர்விஸ்மெண்ட் கோட்டா. ஸோ இதெல்லாம் வந்து பிரியாரிட்டி கோட்டாவில் வருதுங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் இதெல்லாம் ஒன்று எடுக்க முடிஞ்சு, எனக்கு வந்து அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்கேன், அதுவும் தமிழ் வழியில் படிச்சிருக்கேன்னா ஒரு 1 வீக் ஆகும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு பிரியாரிட்டியில் ஈஸியாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரியான தகவல் சரியான நேரத்தில் உங்களுக்கு சென்றடைஞ்சுன்னா நீங்களும் ஒரு வேலையை இப்போ வாங்கி வருவீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த காணொலி பண்ணுறோம். ஸோ அந்த பிரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் 20 வகையான பிரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிக்கணும், சைட்லேயே இருக்கு, போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து அப்ளை ஆன்லைன் பண்ணும்போது கண்டிப்பாக ஆதார் கார்டு தேவைங்க, சரிங்களா. ஆதார் நம்பர் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து எல்லாரும் வச்சுருப்பீங்க ஆதார் கார்டு. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு அப்ளை பண்ணீங்க என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒயிட் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ இருக்கணும், டார்க் கலர் செட் ஃபோட்டோ இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஹைட் வந்து 230 பிக்சல், வித்து வந்து 200 பிக்சல் அப்படிங்கிற ஃபோட்டோ சைஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சிக்னேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபிக்குள்ள, இதுக்கு வந்து ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபி டு 50 கேபிக்குள்ள இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும் ஃபோட்டோ எடுக்கும்போது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லேயோ சைன் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் மாதிரி இருக்கும். ஹைட் வந்து 60 பிக்சலும், வித்து வந்து 140 பிக்சல் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, மற்ற எந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் பிரியாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த சர்டிஃபிகேட், தமிழ் வழி சான்றிதழ், ஸோ அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் இதெல்லாம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. நீங்களும் ஒரு தடவை பார்க்கணும். நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்னு 2வது பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, 2வது லிங்கில், அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ளை ஆன்லைன் பண்ணும்போது நம்மளும் நாளைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ முதல்லேருந்து பிகினிங்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். அதை பார்த்துட்டு கூட பொறுமையாக நிதானமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒன்று அரசு பள்ளி பயின்றோரோ முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழோ எடுக்க முடிஞ்சால் அதை எடுத்து வச்சிங்கன்னா கூடுதல் பெனிஃபிட்ஸாக இருக்கும். நீங்களும் வேலைவாய்ப்பு பெறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஈஸியான வழியில், சரிங்களா. ஸோ நண்பர்களே, இப்போ இந்த காணொலி உங்களுக்கு சிறிதளவினேனும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு யாருக்குன்னு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஹவு டு அப்ளை அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.